நான் தான் நம்ம மாப்பிள்ளைகிட்ட பேசலாம்னு சொல்றேன்ல. என்ன மாப்பிள்ளை கிட்ட பேசுறதா? அவருக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சியா? ரங்கநாயகி அம்மாவை மீறி அவங்க பையனால மட்டும் என்ன பண்ணிட முடியும்? முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ போயா. மீனாட்சி, ஏ ரங்கநாயகி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வந்து உக்காந்துருக்கியா? கலெக்டர் ஆக மாட்டேன்னு சக்தி சொன்னாதான் என் பொண்ண மாப்பிள்ளையோட வாழ விடுவியா? ஏய், எல்லாத்துக்கும் நீங்க இருக்குடி. ஏய், எல்லாத்துக்கும் நீங்க இருக்குடி. வர்றேன்டி. வெற்றி, நீ போகும்போது இருந்த நிலைமை இப்போ இல்ல. பாவம், நீயும் சக்தியும் என்னென்ன கனவுல இருக்கீங்க, எல்லாமே இன்னைக்கு உடைய போகுதுடா. ஆயிடுச்சா? துர்கா, அங்க கொடுத்துரு. வாங்க உள்ள போங்கப்பா. கீழே பாத்துறேன். மீனாட்சி அம்மா எங்க? நானும் வந்ததுல இருந்து பார்த்த அம்மாவை காணோம். பின்னாடி சாமி கும்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, பால் பழம் கூட, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. ஏண்டா சங்கலி, எப்படியும் கண்டிப்பா இன்னைக்கு பிரச்சனை வந்துரும்ல? அக்கா, வந்தே ஆகணும். அதான் நீ கொளுத்தி போட்டிருக்கல, அப்புறம் எப்படி வெடிக்காம இருக்கும்? வெடிக்கும் பாரு. அத்தை, அம்மா அங்கேயும் இல்ல, கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். யமுனா, ஒரு நிமிஷம் வாயே. சொல்லுங்கம்மா. யமுனா, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல்ல? பண்ணியாச்சுமா. ரொம்ப சந்தோஷம். எங்க உங்க அம்மா வந்தாங்கன்னா பொண்ணையும் பையனையும் அனுப்பி வைக்கலாம். எங்க போனாங்க? அம்மா கடையில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, கொஞ்சம் டைம் இருக்கு. ஒருவேளை அவங்க வரதுக்கு லேட் ஆச்சுன்னா சக்தியை நாம ரெடி பண்ணலாம். சரிங்கம்மா. சரி, வாங்க. வா. ஏய், எதுக்குடி இப்ப என்ன அடிச்ச? ஏண்டா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி என்ன யோசிக்கிற? இல்ல, சாந்தி முகூர்த்தம் சொல்லிட்டாங்களா? ஆமா. நான் வேற ரொம்ப சின்ன பையனா, அதான் கையும் ஓடல காலும் ஓடல. சக்தி, யாரு நீ? நீ சின்ன பையனா? ஃப்ராடு நீ. ஏய், இன்னைக்கு மாடி என்ன ஃப்ராடுன்னு திட்டுவ? என்னைக்குமே நீ ஃப்ராடு தான்டா. அதுலயும் நீ நம்பர் 1 ஃப்ராடு. சக்தி, நீ தேவையில்லாம கூட கூட பேசிட்டே இருக்க. சரி இரு, ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். ஏய், எங்கடா போற? வந்துருவேன்னு சொல்றேன்ல, இரு. டேய், எங்க போற? இல்லம்மா, ஒரு அவசரமான போனு பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய. ப்ரோ, எங்ககிட்ட சொல்லாம எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை ப்ரோ, இதோ வந்துடுறேன். முக்கியமான வேலையா? ஏனே, உள்ள சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாட்டு போனா என்ன அர்த்தம்? அண்ணே, அதெல்லாம் நீ எங்கேயும் போவேன். நானே என்ன வேலைன்னு சொல்லு, நானே போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இருன. டேய், கொஞ்சம் அமைதியா இருங்கடா. உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாதுடா, அப்படிப்பட்ட வேலை அது. சொல்ல முடியாதா? என்ன ப்ரோ, நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க.
டேய், நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னடா வேலை? ஏன்ட்ட கேட்டா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை சக்தி சிஸ்டருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்க போறாரோ? ஏன் ப்ரோ இந்த கிராமத்துல இந்த நேரத்துல எவன் ப்ரோ கிஃப்ட் வைக்க போறா? ஆமா, அப்போ எதுக்கு போறாரு? வரட்டும், வந்தோன்னு கேட்போம் என்னன்னு. ஒரு நிமிஷம். உள்ள வெளிய உள்ள வெளிய. டேய், எங்கடா போனா வெற்றி? தெரியலமா, அப்ப வந்தறேன்னு சொல்லிட்டு போனாரு. டேய், எங்கன்னு பார்த்து சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கடா. மீனாட்சி அம்மாவை வேற காணும். டேய், இவன் வேற போயிருக்கான்டா. நல்ல நேரம் போயிட போகுது, போடா. கூட்டிட்டு வாங்கடா. சரிமா. இங்க பாரு சக்தி, சீக்கிரமா ஒரு மருமகனையோ இல்ல மருமகளையோ எனக்கு பெத்துக்கொடு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரங்கநாயகி, மீனாட்சி அம்மா வந்துட்டாங்களா? சொல்லிட்டு கிளம்பலாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பாப்போங்க. சரி. யமுனா, போய் இவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. சரண்யா, நீ கூட போ. சரிம்மா, வா சக்தி. என்னத்த வெளியவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, வெற்றி எங்கத்த? காணோம், தெரியலம்மா. சரிங்கத்த, மீனாட்சி அம்மா எங்க? தெரியலம்மா. போனவர் என்ன இன்னும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. தெரியலையே ப்ரோ. டேய், ஆமா, அவனை மட்டும் ஏன்டா தனியா அனுப்புனீங்க? அம்மா, நாங்க எவ்வளவோ சொன்னோமா, அண்ணன் கேட்கலமா. சரிடா, போனை போட்டாது சீக்கிரம் வர சொல்லுங்களேன். சரிமா, சரிம்மா. ஃபோன் பண்ணு ட்ரை ப்ரோ. பண்ணு. ஃபோன். எங்க அண்ணன் ரொம்ப கொடுத்து வச்சவரு. ரொம்ப அழகா இருக்கீங்களே. துர்கா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணேன்க்கா. ஃபோனை வீட்லயே வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி எங்க தான் நம்ம கிட்ட சொல்லாம போனாங்களோ? யார் ரங்கநாயகி? யார் ரங்கநாயகி? எல்லாரும் வாங்கடி வெளியா. யார் ரங்கநாயகி? வா. யார் கத்துறா? வாய்ஸ் மாதிரி கேக்குது. யாரு சக்தி? யோ, என்னாச்சு உனக்கு? அம்மாவை போய் பேச சொல்லி கூப்பிட்டு இருக்க? டேய் தடியா, இவளை வேற எப்படிடா கூப்பிடுறது? இவளை சம்மந்தி நான் கூப்பிடுவாங்க. டேய், அவ சம்மந்தி பண்ற காரியத்தை ஏடா பண்ணியிருக்கா? என்னக்கா? யோ திடியா, இருடா. அவர் போதையில இருக்காரு, விட்டுரு. நீதிமணி, நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டா நானும் மரியாதை கொடுத்து நடந்துப்பேன். இல்ல இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னது மரியாதையா நடந்துக்கிறதா? உனக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு கேக்குற? அக்கா, என்னக்கா இது? மாமா எதுக்கு இந்த பொம்பளையோட சண்டை போட்டுட்டு இருக்காரு? தெரியலையடா, சரக்கு வேற அடிச்சிட்டு வந்திருக்காரு. சரக்கா? திரும்பவும் நான் பொறுமையா சொல்றேன். என் பையன் வரதுக்குள்ள இங்கிருந்து போயிடுங்க. என்னது? ஓ பையனா? ஓ பையன் என்ன பெரிய இவனா? வந்து என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவான்னு கேக்குற? அப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, இன்னைக்கு வெற்றிக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுப்பா. இந்த நேரத்துல ஏன்பா இப்படி கலாட்டா பண்றீங்க? அப்பா, நீங்க போதையில இருக்கீங்க. முதல்ல போங்க. ரெண்டு பேரும் வாரமா போயிருங்க. இல்ல செவிலே ஒரு அரை அரைஞ்சேன்னு வச்சுக்க. ரெண்டு பேர் காது கிழிஞ்சு தொங்கிரு பாத்துக்க.
அக்கா மாமா ரொம்ப கோவமா இருக்கா போல தெரியுது. இதுல வேற என்னமோ இருக்குடா. இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன பண்ணீங்க? ஏன் துர்காவையும் யமுனாவையும் திட்டுறீங்க? இந்தா நீ வாய மூடு. உனக்கு தான் அறிவு இல்ல, இதுல என்னைய கம்முன்னு இருக்க சொல்றியா? அவ்வளவுதான். சக்தி, உங்க அப்பாவை முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. வெற்றி வந்துட்டான்னா அப்புறம் என்னால அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்க அப்பா கிப்பான்லாம் பார்க்க மாட்டான். வரட்டும், அவன் இப்ப இங்க வரணும். வர சொல்லு. இன்னைக்கு அவனாச்சு இல்ல நானாச்சு, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். அவன் என்ன கிழிக்கிறான்னு இன்னைக்கு நான் பாத்துறேன். சரி, இந்த ஆளுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. என்னவோ நடக்க போகுது. இங்க நான் ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு உள்ள போனீன்னா என்ன அர்த்தம்? அண்ணா உன் சம்மந்திங்கிற மரியாதை கூட இல்லையா உனக்கு? இத பாரு, இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவ? என்னதான் பண்ணுவ? என்ன பண்ணுவ? டெல் டெல் டெல். போச்சு, இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமா ஆமா. அம்மா, என்ன சக்தி, என்ன பிரச்சனை? என்னமா பிரச்சனை? உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு உள்ளே போ, உள்ளே போ. என்ன சொன்னீங்க மீனாட்சி அம்மா பார்த்து? நான் சொன்ன கேளு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்னடா நாய் புயின் கத்திக்கிட்டு இருக்க? என்ன? ஆமாயா, அப்படிதான் கத்துவேன். என்னையா பண்ணுங்க? வாடா வாடா. நீங்க அப்ப ஏப்பா தயவு செஞ்சு இனிமே குடிக்காத. டேய், இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணாதடா. சரிடி, இனிமே நான் யாரையும் அடிக்கல, எங்கேயும் குடிக்கவும் போல. சரியா? திடீர் என்னடா இது? தனியா போய் தண்ணி அடிச்சு வந்திருக்காரு. என்னடா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னையா பண்ணுவ? வெற்றி, உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் நீ தண்ணி அடிக்க கூடாதுன்னு. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீ ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஏய், பேசாம போயிரு போ. இந்த ஆளு வந்து எல்லாரையும் மரியாதை பேசிட்டு இருப்பாரு, நாங்க அந்த வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? டேய், அதுக்காக போய் தண்ணி அடிச்சிட்டு வருவியா? டேய், இன்னைக்கு உனக்கு சாத்திய முகூர்த்தம்டா. இவள பாரு, இவன் முகத்தை பாரு, பாவண்டா. எதுக்குடா அப்படி பண்ண? அம்மா, இந்த ஆள் வேற எனக்கு பயங்கர கோவமா, அதனாலதான் தண்ணி அடிச்சேன். நீ போய் சொல்லாத. அப்பா இப்பதான் வந்தாரு, நீ அப்பவே போயிட்டல்ல. சக்தி, என்ன கேட்டாலும் அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. விட்டுரு. அதுக்காக கேட்க வேண்டியதை கேட்காம இருக்க முடியுமா? மீனாட்சி அம்மா, எனக்கு புரியுதுமா. ஆனா இவன் ஏன் தண்ணி அடிச்சிட்டு வந்தான்னு எனக்கு தெரியலையே. எனக்கு புரியல. வெற்றி, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுடா. என்ன குடும்பமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, என்கிட்ட எதுவும் சொல்லாம என் பொண்ணுக்கு 2வது தாலி கட்டியிருக்கீங்க. இந்த லட்சணத்துல சாந்தி முகூர்த்தம் வேற வச்சிருக்கீங்க. ஏய், அப்ப நான் செம்பண்ணா? இன்னைக்கு இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது, நடக்கவும் விட மாட்டேன்.
நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு தான் கோவத்துல தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காரோ. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? யோ வாயா வாயா என் சிப்ஸ். உங்ககிட்ட நாங்க எதுக்கு சொல்லணும்? ஓ உங்ககிட்ட எதுவும் சொல்லனா உனக்கு கோவம் வரும்ல? ஆமா நான் கேக்குறேன், உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? நீ தான் உன் கீப்பு புஷ்பா அவ கூட ஓடி போயிட்டல. யோ எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு நீங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏய் சக்தி வாடி நம்ம போலாம். இன்னைக்கு நம்ம சாந்தி முகூர்த்தத்தை இந்த ஆளு எப்படி நிப்பாட்டுறான்னு பார்க்கலாம்டி. வாடி வா வா வா. ஏய் மாப்ள போடுறாங்க மாப்ள. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ வாட்டுக்கு என் பொண்ணை கூட்டி போய்கிட்டு இருக்க. ஏய் இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தமே கிடையாதுடா. யோ என் ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசுறதுக்கு நீ யாரியா? சும்மா சட்டையெல்லாம் பிடிக்கிறான். விடுடா, கட்டுக்கிட்டு உருளட்டும், அசிங்கப்படட்டும். அதுதானே நமக்கு வேணும். ஐயோ அக்கா, எனக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க நிறுத்த வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட்ட அங்க பாருங்க மாமா எப்படி நிறுத்திட்டாருன்னு. ஏய் கையடியா. ஏய் நீடா கையா. கையடி சொல்லிட்டே இருக்க. விடுப்பா. ஏன் பண்ற? அடடா சொல்லிட்டு இருக்கல. மாப்பிள்ளை விடுங்க. கையடியா முதல்ல. ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டே இருக்க. கையை எடுக்க போறியாலே? அவர்தா குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா நீங்களுமா? மீனாட்சி அம்மா இதுல நீங்க தலையிடாதீங்க, ஒதுங்கி போங்க. இங்க சீரழிஞ்சிட்டு இருக்கிறது என் பொண்ணோட வாழ்க்கைப்பா. நடு ரோட்ல வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டா நான் எப்படி தலையிடாம இருக்கிறது? யோ கையடியா. ஏய் எடியா. அடகையா. விடு வெற்றி. தம்பி இப்ப நீங்க கை எடுக்க போறீங்களா இல்லையா? கை எடுக்க மாட்டோமா? என்னமா பண்ணுவீங்க? டேய் யார்கிட்ட என்ன பேசுற? கொஞ்சம் கூட பெரியவங்கங்கற மரியாதை இல்லாம. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, இன்னைக்கு இப்படி விட்டுருங்க, நாளைக்கு பேசிக்கலாம். எது சொன்னாலும் எதிர்த்து பேசிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா உங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிறாரு? கையடி எடு. இல்லாட்டி உன் மரியாதை கெட்டுடா. கெட்டுமா? மரியாதை கெட்டுல. இப்போ மரியாதை கெட்டுறது பாரியா. என்ன பண்ற? டேய் ஐயோ ஐயோ வெற்றி. அக்கா மாமா மானம் பறந்துருச்சு. போனா போது விடுறா. கூடவே அந்த மீனாட்சி குடும்ப மானமும் போதல்ல, அத பாரு. டேய் என் வேஷ்டிய உருவிட்டல. டேய் உனக்கு இருக்குடா. யோ மானத்தோட ஓடியா. உன்னெல்லாம் இப்படிதான் ஓட விடணும். இந்தாயா அவன் வேஷ்டி. இத வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? போ. ஏய் ஏய் வெற்றி, என்னைக்கு இருந்தாலும் ஓ ஷாபு ஏன் கையில. சரி சரி சரி. ஏன் கையில வேண்டாம். போயா. ஏன் மாட்டேன்டா. வேஷ்டியவா உருவுற நீ. சக்தி வா சக்தி நம்ம போலாம் வா. வா 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 வா. ஏய் இனிமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது. நீ நிம்மதியாரு. நான் இந்த ஆளு எங்க போறாருன்னு பாத்துட்டு வரேன். சரி வரேன். போறாரு போடா. சக்தி சக்தி மை ஸ்வீட் டார்லிங், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீ. I love you love you love you love you love you love you டி செல்லம். ஆப்பிள் இந்தா சாப்பிடு சாப்பிடு. அட சாப்பிடுறீ. போடு. ஹேய் ரூம்லாம் செமையா இருக்குடி. நீ அடி பண்ண என் டார்லிங். இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்றனா மாமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கனா, சரியா? நீ போய் மாமாவுக்கு பாலை சொம்புல எடுத்துட்டு வரியா. போ 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 போடி. போ 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 போடி. சக்தி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என் புருஷனுக்கு என்னவோ கோவம், குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. அது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா தம்பி ஏமா குடிச்சிட்டு வந்தாரு?
என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் ஆசைப்படிதாம்மா எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இப்படி பண்றான்னு தான் புரிய மாட்டேங்குது. சக்தி, உனக்காவது தெரியுமா? நானும் உங்க கூட தானே அத்தை இருந்தேன். அதுவும் கரெக்ட் தான். ஐயோ மாமா, நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சக்தி, இன்னைக்கு அவன் தூங்கட்டும். நாம இன்னொரு நாள் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். என்ன மன்னிச்சிடுமா? மீனாட்சி அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் சக்தி, உங்க அப்பனை நான் விடவே மாட்டேன்டி. எவ்வளோ தைரியம்னா என் மேலே கையை வச்சிருப்பாரு. அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்னம்மா இப்படிலாம் நடக்குது? அம்மா, நீ எங்கம்மா போயிருந்த? அப்பா ஏமா திடீர்னு கலாட்டா பண்ணாரு? மா, ஏய் சக்தி,